ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ஜிகேலேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து இது வந்து குரூப் ஒன் வந்து கொஸ்டின் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க என்ன மாதிரியான கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது குரூப் ஒன் கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குரூப் ஒன் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள் ஒரு இடம். சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்கள் வந்து எது வந்து உண்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமூக நலம் வாரியம் அப்படின்னா வந்து அதை பற்றின நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி. 1, 2, 3 மூணுமே கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் அதோட ரீட் பண்ணிக்கோங்க. சமூக நல வாரியமா அதோட நோக்கங்கள் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு. மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு அப்படிங்கிறாங்க. அரசு சாரா சமூக நல அமைப்புகளை வந்து அமைப்பதை வந்து ஊக்குவித்தல் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு வந்து தொழில்நுட்ப மற்றும் வந்து நிதி உதவிகளை வந்து வழங்குதல் அப்படிங்கிறாங்க. இதில் எது வந்து ராங் அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்காக பாடுபடுவது வந்து சமூக நல வாரியத்தோட நோக்கம் கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தனியார் நிறுவனங்களோட வந்து மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள வாழும் மக்களோட வந்து மேம்பாடை வந்து இது பண்ணுறது. அடுத்து வந்து அரசு சாரா சமூக நல அமைப்புகளை வந்து அமைப்பதை வந்து ஊக்குவித்தல். சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு வந்து தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகளை வந்து வழங்குதல் அப்படிங்கிறாங்க. அடுத்து கருப்பு பணம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்க. கருப்பு பணம் தொடர்பான கீழ்காணும் கூற்றில் சரியானவற்றை தேர்வு செய்வோம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஏ மட்டும்தான் வந்து இதில் வந்து சரி அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இந்த வகையான இருப்பு உடைமைகளின் உற்பத்தி பற்றி அரசுக்கு வந்து தகவல் கொடுப்பதில்லை. நமக்கு இதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து கருப்பு பணம்னா நீங்கள் தெரிஞ்சாவே போதும். ஏன்னா அதோட இருப்பை பற்றி வந்து அரசுக்கு எந்த தகவலுமே கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதான் இதோட பதில். இதை ஒரு இடம் பார்த்துக்குங்க. 0 to 60 வயது குழந்தைகளின் எண்ணிக்கை 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒப்பிடும்போது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுமார் 50 லட்சம் வரை வந்து குறைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த உண்மை முக்கிய பிரச்சனையாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதுக்கு கூற்று 2 என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 2001 2011 ஆண்டுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 1991 மற்றும் 2001 ஆண்டுகளுக்கு இடையிலான மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடுகையில் குறைவானது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 2001 to 2011 அந்த இதையும் 1991 to 2001 அதையும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணையிலேருந்து மக்கள் தொகையோட வளர்ச்சியோட வீதம் வந்து 1991 to 2001 வந்து குறைவாக இருந்திருக்கு. அதுதான் வந்து அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து குறைவுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்று 1, 2 சரி, கூற்று 2 வந்து சரியான விளக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலக பொருளாதாரத்தின் சமீப போக்குகளில் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்த காரணமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஏ அண்ட் பி தான். COVID-19 பெருந்தொற்றால் உலக அளவில் நிதி சந்தைகள் சந்தித்து வரும் விற்பனை தொடர்பான தீவிர அழுத்தம் அப்படிங்கிறாங்க. உலக சந்தையில் வந்து கச்சா எண்ணெய் விலை சரிவு, இதுதான் வந்து அந்த அமெரிக்க டாலர் மற்றும் இந்திய ரூபாய் வந்து விற்கும் வாங்கும் பரிமாற்றத்தை செயல்படுத்துறதுக்கு காரணமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த கேள்வி பார்த்தாங்க. இது வந்து குரூப் 1 பேப்பர் தான். நான் பார்த்த உடனே வந்து கொஸ்டின் என்னடா இவ்வளோ ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சமூக நலம் வாரியமா அவங்களோட ரோல் வந்து என்ன, அவங்களோட நோக்கங்கள் வந்து என்ன, அதை தான் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், குழந்தைகளோட வளர்ச்சி விகிதம் வந்து கம்மியாக இருக்குது. ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமே கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த குறிப்பிட்ட சர்டன் பீரியடில் வந்து குழந்தைகளின் வளர்ச்சி விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்க்க கொஸ்டின் பெருசாக இருக்கும், உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு இருக்காது. இது வந்து குரூப் 1 ஸ்டாண்டர்டுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்குங்க. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயர் வந்து என்ன, காகேல்கர் ஆணையம் தான் சொல்லுவாங்க. 1953. இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வந்து மண்டல் ஆணையம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து 1979. முதல் பிற்படுத்தப்பட்ட ஆணையம் காகேல்கர் ஆணையம் 1953. இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் 1979 மண்டல் ஆணையம். அடுத்து அண்ணா பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரியான கூற்றுகளாம். அவர் நீதி பத்திரிகையின் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. கரெக்டு. விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக வந்து பணியாற்றினார் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி வந்து என்ன, அறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அவர் வந்து செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறந்திருப்பார்னு பார்த்துப்போம். அவர் சிஎம் வந்து 1967 to 69 வரையும் அவரோட பீரியட் இருந்துச்சு. அவர் வந்து சென்னையை வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. எந்த இயர்னா 1969 தான் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க.
அடுத்து வேறு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் அவரோட நல்ல வாசகங்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, அதெல்லாம் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அடுத்து வேறு என்ன அவரை பற்றி சொல்லலாம்? அடுத்து வந்து என்ன, அண்ணா வந்து என்ன, பாரதிதாசனுக்கு வந்து புரட்சி கவிங்கிற பட்டம் கூட கொடுத்துருப்பாரு, நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். இதில் நமக்கு என்ன, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவர் நீதி பத்திரிகையின் வந்து துணை ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு, விடுதலை பத்திரிகையின் வந்து ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விடுதலை பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்து பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, ரிவோல்ட், இதெல்லாம் வந்து என்ன பெரியார் வந்து தொடங்கிய பத்திரிகைகள். லாஸ்ட் டைம் வந்து அந்த பத்திரிகைகளோட இயர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இதில் வந்து அண்ணாவுக்கு வந்து என்ன பார்க்கலாம், அவர் நீதி பத்திரிகையின் துணையாசிரியராக இருந்திருக்காரு, விடுதலை பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பாயிண்ட்டு அதுதான். நீங்கள் அப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து பார்க்கணும். 1944 நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா சேலம் மாநாட்டில். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. 1944 சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக மாறியது. இதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1949 ஸ்டார்ட் பண்ணாங்க. செப்டம்பர் 18 அப்படின்னா செப்டம்பர் 19. ஏன்னா சில இடங்களில் வந்து 18ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க, சில இடங்களில் செப்டம்பர் 19 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இயர் வந்து சேம். 1949 தான் வந்து என்ன டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து திராவிட கழகம்னா 1944 சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சி தான் வந்து திராவிடர் கழகமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய நல கூட்டமைப்பு வந்து 1916 இருக்கும். அதை தான் நீதி கட்சினா 1917 வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்த நீதி கட்சியை வந்து எப்படி திராவிடர் கழகம்னா 1944 கொண்டு வராங்க. 1949 வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று தொடங்கியிருப்பாங்க. இப்படி தான் அதோட வரலாறு இருக்கும், பார்த்துக்கோங்க. பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் வந்து அல்லாதது எது? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதோட நோக்கம் கேட்டிருக்காங்களா, அது நோக்கம் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கணும். தொட்டில் குழந்தை திட்டம்னாவே இயர் வந்து 1992 வரும். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் நோக்கங்கள்னாவே நமக்கு என்ன தெரியும், பெண் சிசுக்கொலை வந்து ஒழிக்கிறது, குழந்தை பாலின விகிதத்தை வந்து அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது, இதெல்லாம் நோக்கங்களாக வரும். அப்போ வந்து இதுலேருந்து எதோ ஆடாக இருக்குன்னு பாருங்கள். குடும்ப கட்டுப்பாட்டு முறையை வந்து உறுதி செய்வது, அதெல்லாம் வந்துன்னா அந்த திட்டத்தின் நோக்கம் கிடையாது. ஸோ வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது வந்து எது அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு முறையை வந்து உறுதி செய்வது. அடுத்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை வந்து மாற்றுவது எது அப்படிங்கிறாங்க. வரதட்சணை கொடுப்போம். இதில் கேள்வி என்னன்னு பாருங்க பார்ப்போம். 1961 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது எவை உண்மை அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வரதட்சணை தடை சட்டம் எப்போ எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது அப்படின்னா 1961 தான் ஏற்றப்பட்டது. அதில் எது சரிங்கிறத நம்மளோட இது. இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை வந்து நியமித்தல், திருமண செலவுகள் வந்து பெண்களின் பெற்றோர் பாதுகாவலின் ஆண்டு வருமானத்தில் 20% வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரதட்சணை தடை சட்டத்தில் உள்ள உண்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது திருப்பியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. வரதட்சணை தடை சட்டம்னா 1961, அதில் வந்து எந்தெந்த கூற்றுகள்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் வந்து தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், திருமண செலவுகள் வந்து பெண்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% வந்து இருக்க வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறாங்க. ராமலிங்க அடிகள் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை எந்த இயர் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா வந்து 1856 தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவர் வள்ளலார் தான் வந்து ராமலிங்க அடிகள் சொல்லுவாங்க. அவர் முக்கியமான ஒரு வரி அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யார், அந்த கூற்றை சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க, ராமலிங்க அடிகள். நமக்கான கேள்வி என்ன இங்கே, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளார், இல்லைன்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லுவாங்க. 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை வந்து எவை அப்படிங்கிறாங்க. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்பான சரியான கூற்றை வந்து தேர்வு செய்யவும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஏபிசி ராங் அப்படின்ட்டு இருக்காங்க.
ஸோ ஃபுல்லாகவே இந்த ஜிடிபியை பற்றின எல்லா கூற்றுகளுமே வந்து இதில் வந்து தவறு அப்படின்னு அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்ல. ஃபஸ்ட்டு அவங்க ஜிடிபியை பற்றின வரையறை கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து ஒரு கால வரையறை வந்து உண்டு ஜிடிபிங்கிறது. அவங்க ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ராங் தான். குறிப்பிட்ட கால வரையறைக்கு உரித்தானது அல்லங்கிறது வந்து ராங். அது பொருட்கள் தொடர்பான ஒரு அளவீடாகும், சேவை தொடர்பானது அல்ல அப்படிங்கிற தவறு. பண்டங்கள் மற்றும் மதிப்புகளின் மொத்த மதிப்புன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து பணம் சாராத அளவிடும்பாங்க, அதுவும் வந்து தவறு தான். ஸோ ஜிடிபின்னா வந்து கால வரையறைக்கு வந்து உட்பட்டது, இங்கே வந்து கால வரையறைக்கு வந்து உரித்தானது அல்லங்கிறது தவறு. சேவை தொடர்பானது அல்லங்கிறாங்க, அதுவும் தவறு. அது வந்து பணம் சாராத அளவீடாகுங்கிறாங்க, அதுவும் தவறு தான். ஸோ ஏபிசி எல்லாமே வந்து தவறு தான் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வந்து மனித மேம்பாடு அட்டவணையில் வந்து கடைசியில் வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. அரியலூர் தான் வந்து கடைசியில் வந்து வகிக்கிறது அப்படிங்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டு அட்டவணை வந்து எதை வச்சு வந்து தயார் செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட வந்து தனிநபர் வருமானம், அடுத்து அவங்களோட கல்வி, சுகாதாரம், இது 3 வந்து ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த அட்டவணையை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டம் வந்து மனித மேம்பாட்டு அட்டவணையில் வந்து ரொம்ப கடைசியில் இருக்குது அப்படின்னு வந்து அரியலூர். இதை திருப்பி கேட்கலாம், பார்த்துக்கங்க. அடுத்து ஒரு ஆசிரியர் அவங்களோட படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. வண்ணதாசன் வந்து என்னென்னா ஒரு சிறு இசை எழுதியிருக்காங்க. இன்குலாப் வந்து என்னென்னா காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் சஞ்சாரம், தர்மன் வந்து சூல் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வண்ணதாசன் அப்படின்னா ஒரு சிறு இசை, இன்குலாப்னா வந்து காந்தல் நாட்கள், ராமகிருஷ்ணன் வந்து சஞ்சாரம், தர்மன் வந்து சூல். குழந்தை மேம்பாடு குறியீடு பின்வரும் காரணிகளை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கிறாங்க. கல்வி, சுகாதாரம், கண்டிப்பாக வந்து ஊட்டச்சத்து கண்டிப்பாக வந்துடும். சுகாதாரம், கல்வி வந்துடும். குழந்தைகளுக்கு வருமானத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ குழந்தை மேம்பாடு வந்து குறியீடு பின்வரும் எந்த காரணிகளை எடுத்துக்கொள்கிறது அப்படின்னா கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை, இது 3மே எடுத்துக்கிறது. இது வந்து ஈஸியாகவே உங்களால் ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கொஸ்டின். பஞ்சாபி மொழி டேஷுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. ஹிந்தி மற்றும் வந்து உருதுடன் வந்து நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லணும் ஹிந்தி பற்றி வந்து எந்த ஆர்டிக்கிள் வந்து சொல்லும் அப்படின்னா ஆர்டிக்கிள் 351 தான் வந்து ஹிந்தி பற்றிய நிலையை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பஞ்சாபி மொழி வந்து எதனுடன் நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறாங்க, ஹிந்தி மற்றும் வந்து உருதுடன் வந்து நெருங்கிய தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இதோட இன்னும் என்ன நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகம் பேசப்படுற மொழியே வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் வந்து ஹிந்தி தான் இருக்குது. தமிழில் வந்து 5வது இடத்துல இருக்குன்னு கூட நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி இருக்கும், அதுக்கு அடுத்து வங்காளம் வந்து இருக்கும், அதுக்கு அடுத்து வந்து தெலுங்கு, மராத்தி, அது அடுத்த ஃபைனல் அந்த 5th பிளேஸில் தான் நம்ம தமிழ் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பஞ்சாபி மொழி வந்து எதனுடன் நெருங்கி தொடர்புடையதுன்னா ஹிந்தி மற்றும் வந்து உருதுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு எந்த சரத்து வந்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. 17 வந்து தான் வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி வந்து குறிப்பிடுகிறது. இது வந்துன்னா 19னா வந்து எது வரும்னா பேச்சுரிமையை பற்றி சொல்கிறதான் வந்து 19 வரும். 18 வந்து இந்த பட்டங்கள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றின சொல்கிறதான் 18 ஆர்டிக்கிள் வந்து 18. நமக்கு 18 அதிகம் கேட்டதில்லை, இன்ன வரையும் 17, 19 தான் கேட்டிருக்காங்க. 17னா வந்து தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லும், இதே 19னா வந்து பேச்சுரிமையை பற்றின ஆர்டிக்கிள். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை வந்து அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறாங்க. வகுப்புவாதம் தான் வந்து அச்சுறுத்துகிறது அப்படின்னு. இதை வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பொது உடைமை, சோசியலிசம், மக்களாட்சி அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்திய ஒற்றுமையை வந்து எது அச்சுறுத்துது அப்படின்னா வந்து வகுப்புவாதம் தான் வந்து அச்சுறுத்துது. இது வந்து நீங்கள் உள்ளே ரீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இவ்விடம் மதுரையிலேருந்து தென்கிழக்கு திசையில், மதுரைனாவே வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கீழடியை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. அதை மதுரைன்னு நீங்கள் பார்த்துட்டாவே பார்த்துக்கலாம். இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் வந்து வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருந்தது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை வந்து சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மதுரைக்கு அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் தான் வந்து கீழடி இருக்குது. அதுதான் நமக்கான இது பதில். எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை வந்து விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. பிடகோ பதேசா, அதுதான் வந்து புத்த மதத்தின் வந்து 4 புனித உண்மைகளை வந்து விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. பிடகோ பதேசா நோட் பண்ணிக்க, கேட்கலாம் திருப்பி.
முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு வந்து கொணர்ந்தவர் யார் அப்படிங்கிறாங்க. புனித தாமஸ் தான் வந்து கொணர்ந்திருக்காங்க அப்படிங்க. முதலில் கிறித்துவ நம்பிக்கையை வந்து தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர்னா புனித தாமஸ். இதே ஒரு இடம் பார்த்தங்க. இந்த தத்துவம் கிமு வந்து 5ஆம் நூற்றாண்டில் மக்காலி கோசலரால் நிறுவப்பட்டிருக்கலாம் என்று அறியப்படுகிறது. இது வேத மதத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது. இது சுமார் கிமு 4ஆம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு வந்து பிந்துசாராவின் ஆட்சி காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது. இந்த தத்துவம் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 2000 ஆண்டு காலங்கள் தென் மாநிலங்களான கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து பின்பற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. எது அப்படின்னா வந்து ஆசிவாகம் அப்படிங்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து என்ன, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நீங்கள் புக்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஒரு ரிவிஷனுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் குரூப் 1ஓட தரம் வந்து எப்படி இருக்குது, குரூப் 2ஓட தரம் எப்படி இருக்குது, இதோட குரூப் 4 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே ஈஸியாக இது பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸை வச்சு நீங்கள் வந்து அவங்களோட கேட்குற விதம் எப்படி மாறுது, ஒரே கண்டென்ட் தான், அவங்க கேட்குற விதம் கேள்வி இது மட்டும்தான் மாறுபடுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. யுவராஜா பட்டாபிஷேகம் தான். இதை வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து அறநிலையத்துறையில் ஒரு இடம் கேட்டிருந்தாங்க. விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டு விழா வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. யுவராஜா பட்டாபிஷேகம். இது எம் நிறை கொண்ட ஒரு தனி ஊசலின் அலைவு நேரம் வந்து டி என உள்ளது அப்படிங்கிறாங்க. பின் அந்த தனி ஊசலின் ஊசர் கொண்டு மாற்றப்படுவதால் வந்து அதன் நிறை வந்து 2m ஆக வந்து மாறுகிறது. எம் வந்து 2m ஆக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. தற்போது அதன் அலைவு நேரம் வந்து என்னவாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் வந்து வந்து டி அப்படிங்கிறாங்க. எம் நிறை கொண்ட பொருளோட அலைவு நேரம் வந்து டி அப்படிங்கிறாங்க. 2m இருக்கக்கூட அதோட அலைவு நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அலைவு நேரம் வந்து டி தான் அப்படிங்கிறாங்க. ஆலம்கீர் நாமாவை இயற்றியவர் யார் அப்படிங்கிறாங்க. முகமது காசிம் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் அப்படின்னா வந்து முகமது காசிம். இது வந்துன்னா அந்த இதை பற்றி படிச்சுனா தான் தெரியும், முகலாயர்கள் பற்றி படிச்சுனா தான் தெரியும். கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. ஹுமாயூன் இழப்பு, 2ஆம் பானிபட் போர், பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன்லாகி மதம் வந்து அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது வந்து அக்பர் சம்மந்தமான ஒரு கேள்வி. அதோட இயர் தான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹுமாயூன் வந்து இறந்துறாங்க. எப்போ அப்படின்னா 1526 தான் வந்து முகலாய வம்சமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அவர் வந்து 1555 தான் வந்து இறந்துருவார் ஹுமாயூன். ஹுமாயூன் இறந்ததுக்கப்புறம் 2ஆம் பானிபட் போர் வந்து 1556 வந்து அக்பருக்கும் வந்து ஹெமுக்கும் நடக்கும். ஸோ 1555 1556 அதுக்கப்புறம் தான் வந்தோன்னா பதேபூர் சிக்ரி வந்து கட்டுவாங்க. தீன்லாகி எல்லாருமே வந்து ஒரே மதம் அப்படிங்கிற மாதிரி முகலாயம், இந்துக்கள், அது இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே அனைவரும் வந்து ஒரே மதமாக வந்து ஃபாலோ பண்ணுவார் யார், அக்பர். அவர் இந்துக்களை வந்து நல்ல விதமாக வந்து நடத்துவார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தீன்லாகி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்து அறிவிச்சிருப்பார். அப்போ வந்துன்னா ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹுமாயூன் வந்து இறப்பாங்க, அதுக்கடுத்து 2ஆம் பானிபட் போர், அடுத்து பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், ஃபைனலாக வந்து தீன்லாகி மதம் வந்து அறிவிப்பு. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை வந்து எது அப்படிங்கிறாங்க. இக்தாரி முறை அப்படிங்க. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை வந்து இக்தாரி முறை, இக்தா முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுதான் இக்ததாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்துங்க, இதுவும் கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றை வந்து பொறுத்துக அப்படிங்கண்ணா. மகாபால கிருதிகா அப்படின்னா வந்து படைத்தளபதி அப்படிங்கிறாங்க. மகாஸ்வபதி அப்படின்னா வந்து குதிரைப்படை தளபதி. அஸ்வபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து குதிரைப்படை தளபதி. மகா அஸ்வபதி அப்படின்னா வந்து குதிரைப்படை தளபதி. மகா பிழுபதி அப்படின்னா யானைப்படை தளபதி. அப்படின்னா மகா தண்டநாயக்கா அப்படின்னா வந்து இது வந்து தலைமை நீதிபதி. இது வந்து என்னென்னா குப்த வம்சம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி முகலாய வம்சம் கொடுத்துருந்தாங்களோ இது வந்து என்ன குப்த வம்சத்தில் வந்து இது அப்படியே இருக்குது. இந்த இது அப்படியே வந்து புக் கண்டென்ட்டு. மகாபாலகிருதா அப்படின்னா வந்து படைத்தளபதி அப்படிங்கிறாங்க. இதே மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தளபதி. மகா பிழுபதி அப்படின்னா யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக்கா அப்படின்னா வந்து தலைமை நீதிபதி. இது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. நீங்கள் வந்து என்ன, நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் குரூப் 4 இது பண்ண போகிறீங்க அப்படின்னா குரூப் 1 கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். குரூப் 1 எழுதுறவங்களுக்கு குரூப் 4 ஈஸியாக இருக்கும். குரூப் 4 எழுதுறவங்களுக்கு குரூப் 1 கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு கொஸ்டினை பற்றின அனலைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் நம்ம பார்த்த கொஸ்டினோட இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து குரூப் 1 லெவலில்.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் வந்து ஜெனரல் யார்? இயக்குனர் ஜெனரல் யார் அப்படிங்கிறாங்கன்னா சர் ஜான் மார்சல் தான் வந்து சிந்து சமவெளி ஆராய்ச்சியின் போது அந்த இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் அப்படிங்கிறாங்க, சர் ஜான் மார்சல். சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் வந்து தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மண்ணால் வந்து செய்யப்பட்டது தான். டெரகோட்டாஸ், நல்லா கரெக்டாக சொல்லப்போனால் அந்த டெரகோட்டாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அதையே தமிழில் தூக்கி வச்சுருவாங்க, டெரகோட்டாஸ் அப்படின்னு. மண்ணால் செய்யப்பட்டது அப்படி இல்லை அப்படின்னா அந்த முத்திரைகள் வந்து டெரகோட்டாஸால் ஆனது அப்படின்ட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் வந்து என்பது வந்து உயிர்த்திரள் அப்படிங்கிறாங்க. மர வெப்ப ஆற்றலின் ஆதாரம் வந்து உயிர்த்திரள். பின்வருவற்றில் எந்த நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு அப்படிங்க? மீன்கள் வந்து இடம்பெயர்வு முறை மாற்றங்கள் தான் வந்து நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமாதலின் விளைவு அப்படிங்க. ஓசோனை அழிக்கும் வந்து முக்கிய காரணி எது அப்படின்னா வந்து தூசு படலம் தான் வந்து ஓசோனை அழிக்கும் வந்து முக்கிய காரணி அப்படிங்க. தாவர வளர்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எது அப்படின்னா வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு தான் வந்து அந்த தாவரத்தோட வளர்சிதை மாற்றத்தில் வந்து ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு அப்படிங்கிறாங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் வந்து தலைவர் யார் அப்படின்னா வந்து பிரதமர் தான் வந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர். இதே மாநில லெவலில் அப்படின்னா வந்து முதலமைச்சர் வருவாங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் யார் அப்படின்னா வந்து தாரஸ் தான் வந்து மிக முக்கியமான பழங்குடியினர். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக முக்கியமான பழங்குடியினர் வந்து தாரஸ். அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. யூபி தான். உத்தரப்பிரதேசம் தான் வந்து அதிக மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம். இதே குறைந்த மக்கள் தொகையை கொண்ட இந்திய மாநிலம் அப்படின்னா வந்து சிக்கிம் வரும். அதே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார் வரும். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம்னா அருணாச்சல பிரதேசம் வரும். அந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துங்க. அதிக மக்கள் தொகை அப்படின்னா வந்து யூபி, குறைந்த மக்கள் தொகை சிக்கிம், அதிக மக்கள் அடர்த்தினா பீகார், குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து அருணாச்சல் பிரதேசம் வரும். நல்ல கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்குங்க. அதனால தான் நீங்கள் வந்து நீங்களே கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா ஆப்ஷன் வந்து அவங்க பீகாரை வந்து ஃபஸ்ட்டில் தூக்கி வச்சுருக்காங்க. நம்ம அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நல்லா புரிஞ்சு பார்த்து போடணும். இந்திய ரயில்வே மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 13 வரும். 14, 16, 15, 17 கொடுத்துருக்காங்க ரயில்வே மண்டலங்கள். பதினாறு இல்லைன்னா 17 வரணும் ரயில்வே மண்டலங்கள். நான் கமெண்ட்ஸில் இதுக்கான ஆன்சர் சொல்கிறேன், பார்த்துங்க. இந்திய ரயில்வே மண்டலங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து கொங்கன் ரயில்வே மண்டலம் தான் நிறுவியிருப்பாங்க. 16 இல்லைனா 17. நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து இதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். டேஸ் மண் வகை வந்து தமிழ்நாட்டில் வந்து நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. கரிசல் மண் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு. கரிசல் மண் வந்து என்ன, ஈரப்பதத்தை வந்து தக்க வைத்துக்கொள்ளும் திறன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுகள் கொடுக்கப்பட்டுள்ள ஒன்றை வந்து அடையாளம் காண்க அப்படிங்கிறாங்க. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. அவங்க வந்து ஒரிசா பார்த்தீங்களா, இந்த டைரக்ஷனில் மேலேருந்து கீழே வருது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அப்படின்னு. நீங்கள் வந்து இது மாதிரி ஜாகிரபி படிக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு மேப் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா அந்த இமேஜினேஷன்லேயே வந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர்லாம் பண்ணலாம். ஏன்னா ஜாகிரபியில் அந்த ஆறுகள், ஸ்டேட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து மக படிக்க முடியாது, அடிச்சிருந்தாலும் வந்து யூஸ் இல்லை. ஏன்னா சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க, இந்த மாநிலம் வந்து சுற்று வட்டாரத்தில் இருக்க எத்தனை மாநிலங்களோட வந்து தன்னோட எல்லையை பகிர்ந்துக்குது அப்படின்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து மேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் அடிச்சுட்டு போயிடலாம். மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தினை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்க செய்யும் மேம்பட்ட கணினி எது அப்படிங்கிறாங்க. ஜூல் 2.0. மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தினை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்க செய்யும் மேம்பட்ட கணினி வந்து ஜூல் 2.0. COVID-19 வைரஸ் தொடர்பான கீழ்கணும் கூற்றுகளில் தவறானதை வந்து தேர்வு செய்யவும் அப்படின்னா இதில் கரெக்டாக வந்தோன்னா சி மட்டும்தான். முகர்ந்து உணரும் தன்மை இழப்பு தான் அந்த தொற்றின் வந்து அறிகுறி அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம டேரெக்டாக வெளித்தரலாம். ஏன்னா நமக்கு அந்த டைம் வந்து அதான் சொன்னாங்க கோவிட் டயத்தில். ஏதிலாளன்
கவற்ற ஒரு முளை அறுத்த திருமாவுண்ணி கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இந்த வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எது அப்படிங்கிறாங்க. நற்றிணை இதை வந்து சொல்கிறாங்க. கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இந்த வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றிணையில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. 8 தொகையில் வந்து முதலாவது வைத்து பாடப்படும் நூல் வந்து என்ன நற்றிணை அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றில் எந்த ஆறுகள் வந்து கர்நாடக மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எது சொல்கிறாங்கன்னா பாலாறு, அடுத்து வந்து பெண்ணையாறு, காவிரி, இது 3 தான் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகின்றன அப்படிங்கிறாங்க. பாலாறு, பவானி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடும். ஸோ வந்து காவிரியின் துணையாறு தான் வந்து பவானி வந்து சொல்லுவாங்க. ஸோ கர்நாடக மாநிலத்தில் எது எது உற்பத்தி ஆகுதுன்னா பாலாறு, பெண்ணையாறு, காவிரி ஒரு உற்பத்தி ஆகுது. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும். இதில் வந்து என்ன 1 and 3 மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அது ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. 1950ஆம் ஆண்டுகளில் இந்திய குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்க, தேசிய நெருக்கடி முடிவுக்கு வந்தவுடன் குடும்ப கட்டுப்பாடு வந்து கட்டாயமாக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம தேசிய நெருக்கடினா என்ன சொல்லுவாங்க, 352 தான் வந்து தேசிய நெருக்கடி. இதே மாநில நெருக்கடினா அவசர நிலை வந்து எப்போ வரும், 356 வரும். இவங்க என்ன சொல்ல வராங்க, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து எந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா வந்து 1950 அப்படின்னு. வீர செயலுக்கான 2020ஆம் ஆண்டின் கல்பனா சாவ்லா விருது வந்து யாருக்குன்னா செந்தமிழ் செல்வி முத்தம்மாள் ஆனந்தவள்ளிக்கு அழைக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த குடியரசு தின விழாவிலையும் வந்து அறிவிச்சிருப்பாங்கல்ல, நம்ம ஸ்டேட் லெவல்லையும் அறிவிச்சிருப்பாங்க, சென்ட்ரல் லெவல்லையும் அறிவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஏன்னா கேள்விகள் வந்து அப்படியே கேட்குறாங்க, பார்த்துக்கங்க. நிலைநிறுத்தும் அபிவிருத்தி என்ற வார்த்தை வந்து துல்லியமாக குறிப்பது எது அப்படின்னா வந்து இயற்கை சொத்துக்கள் வந்து முடிவுறக்கூடியது அப்படிங்கிறாங்க. நிலைநிறுத்தும் அபிவிருத்தி என்னும் வார்த்தை துல்லியமாக குறிப்பது எது அப்படின்னா வந்து இயற்கை சொத்துக்கள் வந்து முடிவுறக்கூடியது அப்படிங்கிறாங்க. நிதி ஆயோக்கின் பணிகள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு நிதி ஆயோக்னா திட்டக்குழுக்கு மாற்றாக தான் வந்து நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிதி ஆயோக் வந்துன்னா யார் தலைவராக இருப்பாங்கன்னா நம்ம பிரதமர் தான் தலைவராக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு திட்ட கமிஷனை வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014 வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து ஜனவரி 1, 2015 தான் நடைமுறைக்கு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து எது தவறு அப்படிங்கிறாங்க. 2 and 4 வந்து தவறு, அதை நீங்கள் ரீடே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 and 3 மட்டும் பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் தவறானதை ரீட் பண்ணிங்கன்னா அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ 1 and 3 மட்டும் பார்த்துங்க. இது வந்து நிதி ஆயோக் அப்படின்னா வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை வந்து வளர்த்தல் அப்படிங்கிறாங்க. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்கள் வந்து அமல்படுத்துதல், இது 2 தான் வந்து அதோட நிதி ஆயோக்கோட பணிகள் அப்படிங்கிறாங்க. அரசியல் கட்சிகள் குறித்து கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படிங்கிறாங்க. 2மே சரிங்கிறாங்க. ஸோ ரீட் பண்ணிக்கணும். இந்திய அரசியல் கட்சிகள் வந்து ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் வந்து செயல்படுகின்றன. மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு வந்து கட்டுப்படுகின்றன. சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை அப்படிங்கிறாங்க. ஸோ போத் A and B வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. கீழே காணப்படும் வந்து புத்தகங்கள் மற்றும் எழுத்தாளர்களில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படிங்கிறாங்க. ஸோ B மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அப்போ வந்து என்ன மற்ற எல்லாமே ஒரு இடம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. காபுஹர் பரண்ட் அப்படிங்கிறது வந்து சேத்தன் பகத்தை தான் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலை மீது மீண்டும் பிறந்தேன் அப்படிங்கிறது வந்து அருணிமா சின்ஹா. முதல் ஆண் பிள்ளைகளின் வந்து தேசம் அப்படிங்கிறது வந்து அமர்த்தியா சென். வந்து ஆக்சுவலி அவங்க வந்து கரெக்டான பேரையே அந்த மொழிபெயர்ப்பு செய்கிற மொழியாக்கம் தமிழில் மொழியாக்கம் பண்ணுறோம்ட்டு குழப்புறாங்க பாருங்க. தலாய் லாமான்னு நினைக்கிறேன், அந்த தலை லாமா தான் தலாய் லாமான்னு நினைக்கிறேன். சேத்தன் பகத், அருணிமா சின்ஹா, அமர்த்தியா சென். இதில் நல்லா தெளிவாக புரியுறது எனக்கு அருணிமா சின்ஹா மட்டும்தான் தெளிவாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து தமிழ் கொஸ்டின் பார்க்குறத இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு. கேர்ள் ஃப்ரெண்டு அதுதான் சேத்தன் பகத், அது கரெக்டு. மலை மீது மீண்டும் பிறந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து ஏறியிருப்பாங்க அருணிமா சின்ஹா. அதனால தான் வந்து மலை மீது மீண்டும் பிறந்தேன் அருணிமா சின்ஹா. அடுத்து என்ன சொல்கிறாங்க, முதல் ஆண் பிள்ளைகளின் தேசம் அமர்த்தியா சென். ஸோ வந்து ACD வந்து கரெக்டு, B வந்து தவறானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஆனால் அந்த 50 கொஸ்டின்ஸும் வந்து அதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு.
அடுத்த 30 வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இப்பயே வந்து பயந்துட்டீங்க, கொஸ்டின்லாம் பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா, அங்கே வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்மளால் கண்டிப்பாக அந்த நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது பாருங்கள், புக்கோட கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த கேப்பில் வந்து இது மாதிரி ரிவிஷனுக்காக வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பாருங்கள், பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ஏதோ விதத்தில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் வந்து அடுத்த 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.